தமிழரசு நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன் எங்க என்னாச்சு? திரும்புற பக்கம்லாம் பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள். தொடர்ந்து பெண்கள் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு முன்னாடினா பெண்கள் நடந்துச்சா? ம். இப்ப பெண்களை தாண்டி குழந்தைகள் பக்கம் வந்து ஆமா, போச்சு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் இப்ப 3 வன்கொடுமை ரொம்ப வயசு. அதிகமாயிருச்சு. ஆமா. இப்ப 3 வயசு, 7 வயசுன்னு திரும்புற பக்கம் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமா இருக்கு. அதாவது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்க ஒரு சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கும்மிடிப்பூண்டியில நடந்த அந்த கும்மிடிப்பூண்டி, 3 ஆமா. வயசு குழந்தைக்கு நடந்த சம்பவம் தான். இதே மாதிரி பூந்தமல்லி சைடு வந்து ஒரு 7 வயசு குழந்தைக்கு. அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல ஒரு 10 வயசு குழந்தை, சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு 12 வயசு குழந்தை, இப்படி இந்த மாதிரி- தொடர்ந்து எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. இந்த சிங்கப்பெண் என்னதான் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விதான் எதிர்க்கட்சியில இருந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம், என்ன நடக்குது, என்ன நடக்குது, ஏன் இவ்வளவு வன்கொடுமை நடக்குது, சிங்கப்படை என்னாச்சு, ம், தூங்குதா, என்ன பண்ணுது, முதலமைச்சர் என்ன பண்றாரு, கேள்வி மேல கேள்வி. கேள்வி மேல கேள்வி எடுக்கிறாங்க. இந்த ம். சிங்கப்பெண் அதிரடி படை இருக்குல்ல, ம். அது கிட்டத்தட்ட பல்லு இல்லாத சிங்கம் மாதிரிதான். அப்படிதான் அவங்களுக்கு வந்து கைது பண்ண கூட அதிகாரம் இல்லாத நிலைமையில தான் அவங்கள வச்சிருந்தாங்க. என்னதான் அவங்களோட முடிவு, அவங்களுக்கு கண்டிச்சு சும்மா கண்டிச்சு விடுறதுக்கும் அந்த நேரத்துல விரட்டி விடுறதுக்குமான ஒரு வேலையை தான் ம். அந்த பெட்ரோல் வச்சிருக்கு. இப்ப அந்த பெட்ரோல் போச்சுன்னா பெட்ரோல் வருதுன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயத்தை ஏற்படுத்துறது மட்டும் தான் அந்த சிங்கப்பெண்ணுடைய வேலையா மத்தபடி இருக்கு. எந்த அதிகாரமும் கிடையாது. எந்த ஒரு அதிகாரமும் அவங்களுக்கு சும்மா கிடையாது. போய் அப்படியே பார்த்துட்டு எது நடக்காம மாதிரி அப்படியே கண்டு கழிச்சு வந்துட்டு பல்லு இல்லாத சிங்கமா சும்மா கவர்ச்சிக்காகவும் ரீல்ஸுக்காகவும் மட்டும்தான் ம். இவங்க அந்த அதிரடி படையை சும்மா பேருக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்களே தவிர இது வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரீல்ஸ்ல மட்டும்தான் இருக்குது. ரியல் பாதிப்பு சம்பவங்களுக்கு மத்தியில அவங்க கிடையவே கிடையாது. எல்லாருமே இதுக்கு எதிர்க்கட்சியில இருந்து எல்லாரும் வந்து என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நீங்க வந்து குழந்தைங்க வச்சுதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, ஏன்னா அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, வேடிக்கை பாக்குறீங்க, ஒரு அறிக்கை கூட விட மாட்டீங்க, ஒரு வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்க, எதுவுமே நடக்காம என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு வருத்தம் தெரிவிப்பார், ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி. இதுக்கும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாரு. ஏன்னா வாழ்க்கை முழுக்கமே ஸ்கிரிப்ட்ல வாழ்ந்தவர், இப்ப என்ன பண்ணுவாரு பாவம் அப்படின்னு நம்ம சாதாரணமா விட முடியல. கோவம் ஆதங்கமா இருக்கு மக்கள் எல்லாருக்குமே. 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, மக்கள் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது, அதிகாரிகள் என்ன பண்றீங்கன்ற கேள்வி வந்துருச்சு. ஏன்னா இவர் அடுத்த கட்டமா திருப்பி விட்டுட்டார்ல, இவர் போன ஆட்சி இருக்கும் போதே இந்த வார்த்தையை சொல்லி இருந்தாருன்னா இவருக்கு ஓட்டு விழுந்திருக்காது. இல்லப்ப அந்த விஷயமா வந்து ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. விஜய் சார் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் கலந்துட்டாருல, ஆமா, அதுல வந்து என்ன பண்றீங்க, பதில் சொல்லுங்க சிஎம் சார், என்ன நாட்டுல என்ன நடக்குது, கொலை குற்றங்கள் அதிகமாயிருச்சு, பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படின்னு மாதிரி கேட்டார்ல, அப்படியே கேள்வி கேட்டா நீங்க வந்து பதில் சொல்ல மாட்டீங்க. அவரை வச்சு, அதாவது அவங்க குரல் எடுத்து அவனை போடணுன்ற மாதிரி அவரை வச்சு அவருக்கு அவரோட பேச்சு மறுபடியும் இப்ப வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. இப்ப வந்து அதுக்கு முன்னாடி வந்து நீங்க திமுக குற்ற சொல்லுங்க, இப்ப இப்படிதான் நடக்குது, என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க. அவர் எல்லாத்துக்கும் சமாளிக்கிறதுக்கு ஒரு பதில் வச்சிருக்காரு. அந்த பதில திரும்ப சொல்ல போறாரு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். திமுக ஆட்சி அப்படின்னு வர்றாரா? ஆமா, அவங்க பரப்பி விட்டுட்டாங்க, இப்ப அதுதான் தடுக்க முடியல. நீங்க வந்து எவ்வளவு தடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த 1 மாசத்துல என்ன தடுத்து இருக்கீங்க? முதல் 3 கையெழுத்துல 2 கையெழுத்து, ஒரு கையெழுத்து சிங்கப்படை, ஒரு இன்னொன்னு வந்து போதைப் பொருள் தடுப்பு தானே. ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி 2023ல நடந்த சம்பவத்தை தூக்கி போட்டாங்க, பாருங்க இவ்வளவு புடிச்சிட்டாங்கன்னு. இப்ப என்ன பண்றீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. நாக்க புடிங்கின்னு இருக்கலாம். மக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, அப்ப ஏன்னா இப்ப சிஎம் சார் இப்படி இருக்கும்போது சரி அமைச்சராவது மும்முரமா வேலை செய்வாங்க, ரொம்ப செயல்படணும்ல. என்னடா பண்றாங்க போய் பார்த்தா இந்த ரீல்ஸ் போட்ட அமைச்சரை தான் இடையில காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம்ல. யாரு? நம்ம கீர்த்தனா மேம், தொழில்துறை. அவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் புடிச்சிட்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம் தான், அவங்களாவது அவங்களோட துறையில சம்பந்தம் கரெக்டா இருக்காங்களா. அதுவும் ஒரு சிறு குறு தொழிலுக்கு வந்து 6000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வர மாதிரி, ஏற்றுமதி பண்ற மாதிரியான ஒரு வேலையை பார்த்து. என்ன விஷயம் அப்படியே இந்த சிவகாசியில பட்டாசு எல்லாம் விக்கிறாங்க, நிறைய எல்லாருக்கும் விக்கிறதுல அந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த சிவகாசி பட்டாசுக்கு 6000 கோடியில போலந்துல ஒரே ஒரு கஸ்டமர் வாங்குற மாதிரி, ஒரு கஸ்டமர் மட்டும் 6000 வாங்குறாருன்னா அந்த நாடு எவ்வளவு வாங்கும்? பல்க் ஆர்டர் புடிச்சாங்க. சவுத் கொரியால இதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா, அவங்க எல்லாரும் எவ்வளவு வாங்குவாங்க? வெரி குட் விஷயம் தான். எந்த அளவுக்கு ஒரு மும்முரமான ஒரு செயல்பாடுகள் பாருங்க. அவங்க தென்கொரியா பக்கம் போயிருக்காங்கல்ல, ஆமா ஆமா, போகும்போது பார்த்தா அப்படியே போனது போயிருக்காங்க. அங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சிவகாசி பட்டாசுல தயாரிக்கிறோம் அது மாதிரி சொல்லும் போது ஓகே நல்ல விஷயம் தான், ஓகே நானும் வாங்கிக்கிறேன், எவ்வளவு வச்சிருக்கீங்க, 6000 கோடியா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு ஆள் மட்டும் 6000 கோடி வாங்குறாரு, அப்ப அந்த நாடு முழுக்க எவ்வளவு வாங்குவாங்க? நம்ம இங்க சிவகாசியில மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா அதை மேனுஃபேக்சரிங் பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். அதாவது மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்காலாம் பேசக்கூடாதுன்னு வைங்கள. அந்த மாதிரிதான் இந்த போலந்து நாட்டோடைய ஒரு வருடத்துக்கான அந்த பட்டாசு வாங்குறாங்க இல்ல, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க, அதோடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 400 கோடி. வெறும் 300ல இருந்து 400 கோடி, அவ்வளவுதான். அதிகபட்சம் 600-700 கோடி. இது வரைக்கும் அவங்க வாங்கினது அதிகபட்சம் 600-700 கோடி தான்.
அவ்வளவு 600 கோடி தான் அதிகம், அவ்வளவுதான். ஆனா 6000 கோடி அத வாங்கி அந்த நாட்டுக்குள்ள விக்கிறது, அதை ஏற்றுமதி இவங்க சைடுல இருந்து ஏற்றுமதி பண்றது, இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்த வியாபாரம் எவ்வளவு தெரியுமா ஆகுது? 1400 கோடி. எப்படி பார்த்தாலும் 500 கோடி 1000 கோடி வராது. 2000 கோடி தாண்டல இது வரைக்கும். 600 கோடி தான் மாத்தி 6000 கோடி சொல்லிட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. 6000 கோடிக்கு ஒரு ஆள் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறாரு, ஒரு வியாபாரி மட்டும் எடுக்கிறாரு. நாடு மாத்தி சொல்லிட்டாங்களா? போலந்து நாடு மாத்தி அப்படிதான் சொல்லி இருக்கிறது. அதுதான் அப்பட்டமா இருக்குது. வீடியோவானா இந்த 2 பேருக்கு நடுவுல ஓட விடுவோம். நான் கொரியா போனப்போ நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணேன். சிவகாசியில இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு, கிராக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ, ஓ அப்படியா, அப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்களே வந்து அப்போ நீங்களும் வரலாமே அப்படின்ற ஒரு இன்விடேஷன் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி போலந்து நாட்டுல ஒரு கஸ்டமர் 6000 கோடிக்கு வந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கான ஃபீசிபிலிட்டி இருக்கு. இத வந்து அண்ணன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட கைடன்ஸோட இந்த பாலிசியை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத நான் கண்டிப்பா படிச்சு இதுக்கான எக்ஸ்போர்ட் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்படிதான் அங்க அவங்களுடைய சம்பவம் இருக்கு. இதுல இன்னொன்னு, இந்த சிவகாசியில மட்டுமே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஆண்டுக்கான உற்பத்தி ஆகக்கூடிய பட்டாசோடைய எவ்வளவு தெரியுமா? 6500 கோடி. டோட்டல் 6500 கோடி. அவ்வளவுதான் ஆகுது. 6000 கோடி வந்து ஒருத்தர் வாங்கிட்டாரு, மீதி 500 கோடி வச்சு நம்மள பட்டாசு அடிக்கலாமா? ஆமா, 500 கோடிக்கு உருவாகிறது மட்டும் இதுதான். அவங்க ஒரு வருஷத்துக்கு 6000 கோடிக்கு 6500 கோடிக்கு தான் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கே. அப்ப இது சப்போஸ் இவங்க சொன்ன மாதிரி அங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வாய்ப்பு இல்ல. அங்க எடுக்கிறது ரொம்ப கம்மி. சைனால இன்னும் கம்மியா தரானா. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி இருந்திருக்கோம்ல, அது காலத்துல ஒரு கம்மியான ரேட் இருந்திருக்கும்ல, அந்த மட்டமான ரேட்டுக்கு தான் வந்து சைனா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குற பேர்ல இப்படி வார்த்தை விட்டுட்டாங்களா? சரி, இவர் தான் இப்படி பண்ணாரு. மத்த என்ன நடக்குன்னு பார்த்தா இன்னொரு மினிஸ்டர் இருக்காருல்ல, யாரு? நம்ம காங்கிரஸ் முக்கிய புள்ளியா அவங்க மாதிரி முக்கிய புள்ளி. இப்ப அமைச்சரவையில வேற இடம் பிடிச்சிருக்காருல்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஐயா. அவர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொன்னாரு? லஞ்சம் வாங்குறது தப்பு, நியாயமா பேசியிருக்காரு. ஊழல் பண்றது தப்பு. ஏன்னா பாஜக மொத்த பேரும் வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிதான் வந்து அவங்க லஞ்சம் வாங்கி நாட்டை நாசமாயிட்டாங்கன்னு சொல்லிதான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. ஊழல் பண்றது தப்பு, இதெல்லாம் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஓகே, அவ வேற என்ன பண்ணலாம்னா சிபாரிசு பண்ணலாம். இப்போ வந்து யாராவது வந்து வேலை கேட்கறாங்க, ஆமா நம்ம பையனாச்சு வாங்கணும் சேர்த்து விடுறான் அப்படின்னு போய் நீ சிபாரிசு பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நீ தாராளமா சிபாரிசு பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. அப்ப கல்லூரியில வந்து இப்போ உதவி பேராசிரியர் எல்லாம் இது பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணலாம். தகுதி வாய்ந்த இந்த இடஒதுக்கீடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தன் வரான் அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு இருக்கிற இடத்துல இவருக்கு தெரிஞ்ச ஒரு தகுதி வாய்ந்தவெல்லாம் இருந்தாலும் கூட நீ கொஞ்சம் பின்னாடி இருப்பா. நீ இருப்பா, கொஞ்சம் வந்திருக்காரு, தெரிஞ்சவர் வந்துருக்காரு, அவ்வளோ ஒரு 5 வருஷம் வேலை செய்யிட்டான், அதுக்கப்புறம் நீ வந்துருவ. அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி நீ வந்துக்க, இப்ப வேக்கண்ட் ஃபுல் ஆயிடுச்சு, நீ இவருக்கு குடிச்சு போடுற. இது லஞ்சம் எல்லாம் கிடையாது, அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் செய்யக்கூடாது, சிபாரிசு தான். இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் இது வந்து எப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு செயல். நமக்கு தெரிஞ்சவங்கள நம்ம வளர்த்து விடுறோம், கை பிடிச்சு தூக்கி நம்ம பாராட்ட வேண்டிய நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. சரி, ஓகே. இப்ப இதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் சொன்னார்ல, அவரை போட்டு அந்த அடி அடிச்சாங்க. எதுக்கு அடிச்சாங்க பார்த்தா, அவர் வந்து மக்களை வந்து தேர்நாயோட கம்பேர் பண்ணி பேசிட்டாரு அப்படின்னு அடிச்சாங்கல்ல. அதுக்கு வந்து அவர் விளக்கமும் கொடுத்தாரு. என் ரசிகர்களும் என்னுடைய பொதுமக்களாக மக்களும் வந்து என்னோட அம்மாவுக்கு இணையானவங்க, நான் அப்படி அந்த கருத்துல சொல்லல அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. அப்படி இருந்தாலும் நம்ம சேரன் ஐயா இருக்காருல்ல, டைரக்டர் சேரன் ஐயா. ஆமா, சேரனே. ஆமா, அவர் வந்து பதிலடி கொடுத்துட்டாரு, தெரிவிச்சிட்டாரு. நீங்க எப்படி வந்து மக்களை வந்து பிஸ்கட் போட்டு பிரியாணி போட்டு அடக்கணும்னு சொல்லிருக்கீங்க, இது எப்படி நியாயம் அப்படின்னு அவர் வந்து கடுமையான வார்த்தைகள் போட்டு கண்டனத்தை தெரிவிச்சிட்டாரு. அப்ப அவர் முதல்ல பேசும்போது இவர் அமைதியா இருந்தாரு, இவர் விளக்கம் கொடுக்கும் போது இவர் பேசிட்டாரு. இல்ல, கரெக்டா அவர் விளக்கம் கொடுத்து இவர் போறதுக்கு சரியா போய் ட்வீட் போறதுக்கு அது போஸ்ட் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு போல. மற்றபடி கண்டனத்தை அவரும் தெரிவிச்சிட்டாரு. நீங்க வந்து மக்களை வந்து பிரியாணி போட்டு பிஸ்கட் போட்டு ஏமாத்தலாம் நினைக்கிறீங்க, தப்பு, அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு மாதிரி கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. வார்த்தைகளை பயன்படுத்தும் போது சரியான வார்த்தைகளை பயன்படுத்தும். அது நீங்க ஒரு அரசியலுக்கார வரைய கேர்ஃபுல்லா இருந்துன்ற மாதிரி இன்டைரக்டா சொல்லிட்டாரு. நீங்க இப்பயே இப்படி பேசுறீங்களே, அரசியல் வந்தா என்ன பேசுவீங்க, எப்படி எல்லாம் நடத்துவீங்கன்ற வெளிப்பாடு தெரியுதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. அப்படி அதிமுக பக்கம் போனா அது ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து வெளியே போயிட்டாங்களா. ஆமா, 4 இருந்தா தாவேக்கால தான் இருப்பேன், இல்லன்னா வந்து கட்சி விட்டு போறன்ற மாதிரி வந்து 4 பேர் போனாங்களா. 4 பேருமே போய் படால் நாங்க சேர்த்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துல வந்து காலியாயிருச்சா, அதுக்கு இடைத்தேர்தல் வைக்கலாம் கொஞ்சம் மும்முரமா இறங்கும்போது. ஆமா, மும்முரமா பிரபாகரன் தானே அவரு. ஆமா, அதிமுக பக்கம் வந்து ஒரு கேஸ போட்டாங்க. என்னன்னு, நீங்க வந்து
இடைத்தேர்தல் வந்து நிறுத்தி வைக்கணும், தள்ளி வைக்கணும். ஆமா, குதிரை பேரம் நடந்திருக்கு, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, அது வந்து இந்த இடைத்தேர்தல் வந்து கொஞ்சம் ஒத்தி வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ போட்டுட்டாங்க. அதாவது இந்த இடைத்தேர்தல் நடத்துறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற அந்த வேகத்திலே விஜய் அந்த கவர்ச்சியிலே அடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க போக ஒரு நாள் கடத்த இவங்க படுத்தின எல்லா அம்பலம் ஆயிடும், இவங்க ஆட்சி என்னன்றதுலாம் அம்பலம் ஆயிடும் தெரிஞ்சு இவங்க அவசரமா நடத்தலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம சபாநாயகரும் உடன்பட்டு போயிருக்காரு. என்ன பண்றது? ஆனா அதிமுக கேஸ போட்டுருச்சு. கேஸ போட்டு அவர் ஜெயிச்சிட்டாரு கூட. என்னோட தரப்பு எம்எல்ஏக்கு 4 பேர் போயிருக்காங்க, நான் எப்படி விட முடியும்? அதனால இடைத்தேர்தல் நிறுத்தி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு மாதிரி ஒரு கேஸ போட்டுருக்காங்க. ஆக்சுவலா அவர் அந்த வாபஸ் லெட்டரே வாங்கிருக்க கூடாது. 2 நாள்ல கடிதம் கொடுத்து விளக்கம் கொடுக்கணும்னாங்க. அதை பத்தி ஒரு தகவலும் கிடையாது. அதுக்கு எதிராக ஏன் 2 நாள்ல கொடுக்கணும்னு ஏன் கொடுக்கல அப்படின்னு இவரும் எதுவும் கேட்க கிடையாது. நீ சொன்ன மாதிரி நம்ம ஐயா அவர் சபாநாயகர் சொன்னால அது இன்னொரு கேஸ் போயிட்டு இருக்குது. கேஸ்னா என்னன்னா, இப்ப 2022 இருந்து அதிமுக ஆபீஸ்ல வந்து சண்டை போட்டாங்க. எடப்பாடி தரப்போ நம்ம ஓபிஎஸ் ஐயா 2 பேர் தரப்பும் வந்து அடிச்சிடாங்களா. இதுல வந்து நம்ம ஓபிஎஸ் தரப்பு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜேசிடி பிரபாகரன் ஐயா, அப்புறம் வைத்திலிங்க ஐயா, அப்புறம் இன்னும் சிலர் தான் இருந்தாங்களா, அவங்க மேல கேஸ போட்டாங்க. நீங்க எப்படி இந்த சண்டை போட்டீங்க. இது வந்து சிபிசிஐடி பக்கம் போகும்போது நம்ம ஜேசிடிபி பிரபாகரன் அவருக்கு வந்து கொஞ்சம் விளக்கு கொடுத்துட்டாங்க. தள்ளி நின்றுங்க, மத்தவங்க மேல கேஸ போட்டுக்கிறேன். நீங்க சபாநாயகரே ஆளுங்கட்சி ஓபிஎஸ் ஐயாவுக்கும் வைத்திலிங்க இவரெல்லாம் போட்டுட்டு இவரை மட்டும் அப்படி விட்டுட்டாங்க. இதுக்கு வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எப்படி எல்லாரும் ஈக்குவலா தான் போராட்டம் பண்ணாங்க, சண்டை போட்டாங்க, அது எப்படி ஒருத்தரை மட்டும் நீங்க விட்டு வைக்கலாம்? அன்னைக்கு நடந்தது என்னவோ வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா 2 தரப்பும் தான் வந்து போராட்டம் பண்ணாங்க, ஈக்குவலா தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம சபாநாயகம் மட்டும் விட்டது கொஞ்சம் எல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அதிமுக இருந்து வன்மையா கண்டிப்பாங்க. வேற ஏன்னா தாவேக்காக போனதுனாலே சலுகையா, ஏற்கனவே இந்த புலி படத்துல கேஸ் போட்டதுக்கே சைலண்டா வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. இப்ப புலி பட கேஸ் தான் இன்னொரு கேஸ் வந்துச்சு. இப்ப நம்ம விஜய் சாரா சங்கீதம் அந்த குடும்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்துல தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இப்ப நேத்து வந்து அவங்க ஆஜராக வேண்டியது அவங்க ஆஜராகனால வந்து ஆகஸ்ட் 7க்கு அந்த கேஸ் வந்து தள்ளிச்சிட்டாங்க. நீங்க வந்து டைரக்டா இருந்து ஆஜராக முடியலனா கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாநிலத்தோட முதல்வர் விவாகரத்து வழக்கு அப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பேசி ஈசி இல்லாம மியூச்சுவலா வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹியரிங்ல வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா சமாதானமா போயிருக்கும். 2 பேருமே வந்து நிக்காம எதிரே பாத்துக்காம விஜய் சார் போய் இப்ப அங்க போய் நின்னா அது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நீங்க முதலமைச்சர் அவரை போய் அங்க நின்று பேச நல்லா இருக்காது இல்லையா? அதனால கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சிருக்காங்க. ஏற்கனவே புஷி ஆனந்த் இந்த டீம்லாம் சேர்ந்து சங்கீதா மேம் கிட்ட இருந்து கேஸ வாபஸ் வாங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. குடும்ப பிரச்சனை இவங்கள போய் என்ன பேசிட்டு இருக்காங்க? குடும்பம், மக்கள் தான் குடும்பம். விஜய் சாரோட அப்பா அம்மா பேசலாம், இல்லன்னா அவங்களோட உற்ற உறவினர் இருப்பாங்க, அவங்க பேசலாம். இவங்க புஷியானதா ஐயா போய் அங்க என்னதான் பேசுறாரு? இவங்களுக்கு இதுதான் குடும்பம், வாழ்க்கை. பேசுறது சரி, ஓகே. இப்படி இருக்குமா நீ சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 7க்கு அந்த கேஸ் தள்ளி போயிருக்குது. ஆகஸ்ட் 7க்கு தள்ளி இருக்குது. அங்க இருந்து பிப்ரவரி 7க்கு தள்ளுவாங்க. அங்க இருந்து ஜூனுக்கு போவாங்க. ஜூன்ல இருந்து ஆகஸ்டுக்கு போவாங்க. ஆகஸ்ட்ல இருந்து திரும்ப ரசிகரோட வேண்டுகோள் என்னன்னா, இந்த பிரச்சனை எப்படியோ சுமூகமா முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கறாங்க. ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்கயா, ரசிகர்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் செஞ்சிருவாங்கடா, நடக்காதுன்றதுனால அது கொஞ்சம் எதிர்பார்த்து அப்படி போச்சு. இதுக்கும் என்ன சொல்லுவாங்க, திமுக தான் சரி கேஸ் தள்ளி வச்சிட்டாங்க, அண்ணன் மேல அவதூறு பலப்பறதுக்கு இவங்க பண்ற வேலை அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. சொல்ல முடியாது, ஏன்னா ரசிகர்களுக்கே தெரியும் இது வந்து அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அரசியல் என்ன பழி போடலாம், இந்த விஷயத்துல எங்க அண்ணன் கொண்டா எங்க அண்ணன் அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி இறங்கிடுவாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, என்ன பண்றது, நடப்பவை நன்றாக நடந்துட்டு நடக்க போவவை கண்டிப்பா நல்லா நடக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.